விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் இப்போது முன்னாள் துணை பொதுச் செயலாளர், இப்போது முதன்மை செயலாளராக இருக்கிறார். புதிய தலைமுறை ஊடகத்தில் பத்திரிகையாளர் கார்த்திகேயனுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். இந்த பேட்டியினுடைய முன்னோட்டத்தை 2 நாட்களுக்கு முன்பே புதிய தலைமுறை ஊடகம் வெளியிட்டு விட்டது. அந்த முன்னோட்டத்தில் என்ன இருந்தது அப்படின்னா, விசிகாவை சேர்ந்த ஆளூர் ஷானவாஸ் தாவேகா அரசை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். பாஜகவின் கைப்பாவையாகத்தான் தாவேகா செயல்பட்டு வருகிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அப்படின்ற ஒரு இன்டர்பிரிட்டேஷனோ அல்லது தலைப்போ அல்லது அவர் சொன்னதாகவே அது வெளியிடப்பட்டிருந்தது. என்ன பேசி இருக்கிறார் அப்படின்றது இன்றைக்கு காலை அந்த பேட்டி முழுமையாக புதிய தலைமுறை ஊடகத்தில் வெளியாகி இருக்கிறது. ஷாட் வித் கார்த்திகேயன் அப்படின்ற தலைப்பில் பத்திரிகையாளர் கார்த்திகேயனுடைய கேள்விகளுக்கு திரு ஆளூர் ஷானவாஸ் பதில் சொல்லியிருக்கிறார். அதில் பல்வேறு விவகாரங்களை குறிப்பிட்டிருக்கிறார். சாராம்சமாக அந்த பேட்டியினுடைய முடிவில் அவர் குறிப்பிடும்போது, ஒவ்வொரு உரிமையாக பறிபோகும் போது நெஞ்சு பதைபதைக்க அமைதியாக இருக்க முடியாது அப்படின்ற வரிகளோட அந்த பேட்டி நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பாஜகவின் ஆட்சிதான் தமிழ்நாட்டில் நடக்கிறது, தாவேகா பாஜகவின் கைப்பாவையாகத்தான் செயல்படுகிறது என்று அவர் சொல்லி இருக்கிறாரா? என்ன அவர் முன்வைத்திருக்கிறார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அவர் வெளியேற போகிறாரா? திமுகவில் இணைய போகிறாரா? என்று பல்வேறு வகையான கேள்விகளுக்கும் அதில் அவர் பதிலளித்திருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்றத தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். 2007 விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்படுகிறது. மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்களும், அதாவது தலித் அல்லாதாரும் கூட விசிகாவோடு இணைந்து பயணிக்கலாம் என்ற முடிவு எட்டப்படுகிறது. அதற்கு பிறகு 2011 அதிகாரப்பூர்வமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில பொறுப்பாளர்களும் கூட மற்ற சாதியை சேர்ந்தவர்கள், பிற மதத்தை சேர்ந்தவர்கள், பிற சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் நியமிக்கப்படுவதாக முடிவெடுக்கப்படுகிறது. அதை ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் தெரிவித்துவிட்டு, நான் வரும்போதே துணை பொதுச் செயலாளர் பதவி பெற்று வந்தேனா அப்படின்ற அந்த சமூக வலைதள விமர்சனங்களுக்கு பதிலளித்திருக்கிறார். சமூக வலைதளங்கள் என்ன முன்வைக்கப்பட்டதுன்னா, அவர் வரும்போதே துணை பொதுச் செயலாளராக வந்தவர், அவருக்கு இந்த கட்சியோட போராட்ட வரலாறு தெரியுமா அப்படின்ற கேள்விகளை கேட்டிருந்தாங்க. அவர் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், ஒரு சாதிய வன்கொடுமை தொடர்பான செய்தி சேகரிப்பிற்கு சென்றிருந்த போது அப்போது விசிகாவினுடைய தலைவராக இருந்த திருமாவளவன் அவர்களை நேரில் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்து அதற்கு பிறகுதான் அவர் தன்னை ஆட்கொண்டதாக பதிவு செய்கிறார். இப்போ 2007க்கு முன்னாடி இருந்தே அவர் விசிகாவோடு பயணிக்க தொடங்கிவிட்டார். சொல்ல போனால் 2005-6 அந்த காலகட்டத்திலிருந்து. அதற்கு பிறகு 2007 இருந்து அதிகாரப்பூர்வமாக விடுதலை சிறுத்தைகளோட பயணிக்க தொடங்குகிறார் முடிவெடுக்கப்பட்டதன் அடிப்படையில். 2011 பொறுப்புகளும் வழங்கப்படுவதாக முடிவெடுக்கப்படுகிறது. 2014 தான் துணை பொதுச் செயலாளராக ஆளூர் ஷானவாஸ் நியமிக்கப்படுகிறார். அதை அவர் டீட்டெயில்டாக சொல்றாரு. அப்போ தான் பொறுப்புக்கு வருவதற்கு முன்னாலேயே கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் விடுதலை சிறுத்தைகளோடு அதிகாரப்பூர்வமாகவே பயணித்திருக்கிறேன் அப்படின்ற டிக்ளரேஷனை அங்க சொல்றார். அப்படி சொல்லிட்டு அதற்கு பிறகு பல்வேறு சமூகம் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார். தற்கால விவகாரங்கள் 3 விவகாரங்கள் குறித்து ஒரு விரிவாக பேசியிருக்கிறார். நம்பர் 1 வந்தே மாதரம் தொடர்பான விவகாரம். நம்பர் 2 தாவேகா நீட் போராட்டக்காரர்களை கையாண்ட விதம். நம்பர் 3 தமிழர் உணர்வுள்ள எளிய பின்னணி கொண்ட அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்திருக்கிறார்கள் அப்படின்ற 3 விவகாரங்கள் குறித்து அவர் விரிவாக பேசியிருக்கிறார். இந்த 3லையுமே அவர் அடிப்படையில் சுட்டிக்காட்டுகின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த 3லும் எங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கிறது, இந்த 3லும் ஒரு காம்ப்ரமைஸை தாவேகா செய்து கொண்டிருக்கிறது, இந்த 3லும் பாஜகவிற்கு இணக்கமான போக்கு தென்படுவதாக சந்தேகம் தோன்றுகிறது அப்படின்றத தான் அவர் முன்வைத்திருக்கிறார். அதுல இடைக்கேள்வியாக ஒரு இடத்துல, அப்போ பாஜகவின் பொம்மையாகத்தான் தாவேகா செயல்படுகிறதா அப்படின்ற கேள்வியை பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்கள் கேட்க, நான் சொன்னவை அனைத்தும் உண்மைகள், இந்த உண்மைகள் எதை உணர்த்துகின்றன என்பதை மக்கள் முடிவுக்கே விட்டு விடுகிறேன் அப்படின்றத அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். அப்போ வந்தே மாதர விவகாரத்துல திமுகவிடம் இருந்த உறுதி தாவேகாவிடம் இல்லை அப்படின்றத சொல்றார். ஏன்னா அசம்பிளியை பொறுத்தவரையில அசம்பிளிக்குன்னு ஒரு மரபு இருக்கு, தமிழ்நாடு சட்டப்பேரவைக்குன்னு ஒரு மரபு இருக்கிறது, மாண்பு இருக்கிறது, அதை காப்பாற்ற வேண்டும். அதன் அடிப்படையில் அசம்பிளியினுடைய முடிவு என்னன்னா, தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவது.
அந்த மரபு மீறப்பட்டது சரியா அப்படின்றது தான் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் மீண்டும் மீண்டும் எழுப்புகின்ற கேள்வி. திரு சு வெங்கடேசன் அவர்கள் சொன்னது போல தேசிய கீதத்தை 20 முறை அல்ல 200 முறை கூட பாடலாம். ஆனால் முதலில் பாடப்பட வேண்டியது எது அப்படின்றது தான் அசம்பிளியினுடைய ப்ரெராகேட்டிவ், அசம்பிளியினுடைய பிளஷர், அசம்பிளியினுடைய பாலிசி, அசம்பிளியினுடைய புரோட்டோகால். இது எல்லாம் மீறப்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன பதில் அப்படின்ற கேள்வியைத்தான் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் ரொம்ப தெளிவாக கேட்கிறார். இப்போ பாஜகவினுடைய முடிவு என்ன? வந்தே மாதரத்தை முதலில் பாடுவது. ஏன் வந்தே மாதரத்தை முதலில் பாட அவர்கள் துணிகிறார்கள் என்றால், வந்தே மாதர பாடல் என்பது தமிழ் தாய் வாழ்த்துன்னு நம்ம வச்சிருக்கிறது போல அவங்க ஒரு பாரத தாய் வாழ்த்து அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதுதானே ஏற்கனவே தேசிய கீதம்னு ஒன்று இருக்கு. தேசிய கீதம் என்பது ஒரு தேசிய வர்ணனை பாடல் தானே. விந்திய, இமாச்சல, குஜராத்து அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் ஒன்றிணைத்து விந்திய, இமாச்சல, குஜராத், மராட்டா, திராவிட, உட்கல, வங்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் ஒன்று சேர்த்து தானே அந்த தேசிய கீதம் பிரசன்ட் பண்ணுது. அதுவே ஒரு தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் பாடல் தானே என்று நாம் சொல்லும் போது, இல்லை நாங்க வந்தே மாதரம் பாட்டை பாடியே தீருவோம்னு பாஜக துடியாய் துடிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த வந்தே மாதரம் பாடல் அப்படின்றது பங்கிம் சந்திர சட்டோபாத்யாய் அப்படின்றவர் எழுதியவர். அவரும் வங்காளத்தை சேர்ந்தவர் தான். தாகூர் முன்வைத்த தேசிய கீதத்திற்கும் அல்லது தாகூர் எழுதிய அந்த பாடல் பிறகு தேசிய கீதம் ஆக்கப்பட்டது இல்லையா, அந்த பாடலுக்கும் பங்கிம் சந்திர சட்டோபாத்யாய் எழுதிய அந்த பாடலுக்கும் அடிப்படையில் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படின்னா, இந்த தாகூர் முன்வைத்த பாடல் என்பது தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்துகிறது. ஆனால் அந்த வந்தே மாதரம் பாடல் என்பது இந்து முஸ்லிம் பிளவை சித்தரிக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடந்த போரில் எழுந்த ஒரு போர்க்குரலாக அந்த வந்தே மாதரம் என்பது முன்வைக்கப்பட்டது. இதுதான் அதுல இருக்கக்கூடிய அடிப்படையான வேறுபாடு. ஒரு இந்து கடவுளாக பாரத தாய், தேசிய தாய் அல்லது இந்திய தாயை வர்ணிப்பது போன்ற ஒரு வருணனை அதில் இருக்கிறது. கிட்டத்தட்ட துர்க்கை அம்மனை தான் தேசிய மாதாவாக அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா பாரத மாதாவினுடைய திருவுருவம் அப்படின்னு இவர்கள் முன்வைக்கின்ற அந்த உருவத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, பின்னாடி ஒரு சிங்கம் நிற்கும். பாரத மாதாவுக்கு பின்னால் எதற்காக சிங்கம் நிற்கிறது? அப்படி பார்த்தா நம்முடைய தேசிய விலங்கு இப்போ புலிதானே, அதற்கு முன்பு சிங்கமா? அந்த சிங்கத்திற்காக அந்த சிங்கம் வைக்கப்பட்டதா? இல்ல. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடியே அந்த சிங்கம் நிக்குது பின்னாடி, பாரத மாதாவுக்கு பின்னாடி நிக்குது, வாகனமாக நிற்கிறது. ஏன் நிக்குதுன்னா, அது துர்க்கை அம்மனினுடைய தோற்றமாகத்தான் வடிவமைக்கப்பட்டது. துர்க்கை அம்மன் சிம்மத்தின் மீது வீற்றிருப்பாள் என்பது நம்பிக்கை. அதன் அடிப்படையில் வரையப்பட்ட உருவம் தான் பாரத மாதாவினுடைய உருவம். அதனாலதான் அதனுடைய எச்சமாக இன்னமும் பின்னாடி சிங்கம் நின்று கொண்டிருக்கிறது. அப்போ அடிப்படையிலேயே ஒரு மதத்தின் பெயரால் எழுதப்பட்ட அந்த பாடலை எதிர்க்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, அசம்பிளியினுடைய மரபில் வந்தே மாதரத்தையோ தேசிய கீதத்தையோ நுழைக்க கூடாது என்பது ரெண்டு. மூன்றாவது, இது ஒரு காம்ப்ரமைஸ். எது காம்ப்ரமைஸ்? ஆளுநர் சொல்லுகின்ற ஒன்றை ஏற்றுக்கொள்ளுகிற காம்ப்ரமைஸ். ஆளுநர் கேட்டுக்கிட்டாரு, வேற வழி இல்லாம ஏத்துக்கிட்டோம். அப்பவே என்ன சொன்னாங்கன்னா, திரு சு வெங்கடேசன் அவர்கள் கூட அதை சொன்னார். நமக்கு கூட வருத்தம், ஒன்றிய அரசினுடைய அழுத்தமாக அது இருக்கிறது அப்படின்னு. ஒன்றிய அரசு அப்ப அழுத்தத்தை கொடுக்கல. ஒன்றிய அரசு அப்ப வெளியிட்டது நோட்டிபிகேஷன் தான், அது வந்தே மாதரத்தை பாடலாம் என்பதுதான். இப்பதான் அதை கட்டாயப்படுத்துறதுக்கான மசோதாவை நாடாளுமன்றத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அதுக்கு 100 நாள் 50 நாள் முன்னாடியே எப்படி அந்த பாட்டை கட்டாயப்படுத்தி பாட வச்சாங்கன்னு சொன்னாங்கன்னு நமக்கு புரியல. அப்ப இந்த தேசிய கீதத்திற்கு முன்னதாக வந்தே மாதரத்தை பாடி தமிழ் தாய் வாழ்த்தை 3வதாக பாடுவது இப்ப எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் என்பது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பல்கலைக்கழகம். மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய பாடல் தான், அதாவது அவர் பேரு சுந்தரம், அவர் எழுதின நாடகத்திற்கு பேரு, இயலிசை நாடகத்திற்கு பேரு மனோன்மணியம். அந்த மனோன்மணியத்தில் வருகின்ற ஒரு பாடல் தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக இப்போது நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கேளில் ஒழுகும் சீராறும் வதனம் என திகழ் பரத கண்டம். இதில் அதுலயே பரத கண்டம்லாம் வருது. இவங்களுக்கு அதுல என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. அதுல என்ன இவங்களுக்கு சிக்கல்னா, திகழ் பரத கண்டம் இதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் அப்படின்னு வருது. தென்னாடும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் அப்படின்னு அதுல வருது. அது இவங்களுக்கு எரிச்சலா இருக்கு.
தேசிய கீதத்திலையும் இவங்களுக்கு அதே எரிச்சல் தான். திராவிட உட்கல அப்படின்னு திராவிட மரபை அது அங்கீகரிக்கிறது இல்ல, அதுதான் தேசிய கீதத்திலையும் இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. அதனாலதான் வந்தே மாதரம் பாட்ட முதல் பாடல் வர்றாங்க. தமிழ் தாயகத்தை மூன்றாவதா தள்ளுறதுக்கு காரணமோ தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும். இது என்னுடைய இது, நான் சொல்ற கருத்து. ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் இந்த அவர்கிட்ட கேட்டாலும் அதே கருத்தை கூட முன்வைக்கலாம். இப்போ இது ரொம்ப பிரச்சனைக்குரியது. எது தமிழ்தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் பின்னுக்கு தள்ளப்படுவது, தேசிய கீதத்தின் பெயரால் தமிழ்தாய் வாழ்த்து பின்தள்ளப்படுவது, இது எல்லாமே சிக்கலுக்குரியது. இப்போ தமிழ்தாய் வாழ்த்துன்னு நாம் எடுத்திருக்கிற பாட்டிலே பாருங்க, பாரத நாடு அப்படின்னு சொல்லிட்டு தான் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட. அப்போ ஒரு இந்திய கண்டம், அந்த இந்திய கண்டத்தில் திராவிட துணை கண்டம் அல்லது இந்திய துணை கண்டம், அந்த இந்திய துணை கண்டத்தில் திராவிட திருநாடு அப்படின்ற ஒரு பகுதியாகத்தான் அதை சித்தரிக்கிறாங்க. அதுல என்ன சிக்கல் இருக்கு? அதற்கு பிறகு அது தமிழ் தாயை பற்றி பேச வருகிறது. திராவிடனல் திருநாடும் அப்படின்னு வந்துட்டு திராவிட திருநாட்டிற்கு உள்ள அது தமிழ் மட்டுமல்ல, தமிழ், தெலுங்கு, துளு, மலையாளம், கன்னடம் இப்படி வருது. கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் முன் உதிரத்தே உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடினும் அப்படின்னு வர்றது மட்டும் இல்லாம வடமொழி போல் ஆரியம் போல் வழக்கொழிந்து சிதையா உன் அப்படின்னு தான் வருது. அதை நீக்கிடுறாங்க. ஏன்? அண்டை மாநில மொழிகள், நம்முடைய உறவு மொழிகள், அந்த மொழிகள் சமஸ்கிருதம் போல அழிந்து வழக்கொழிந்து, அதாவது இந்த மொழிகளை போல அல்லாமல் தமிழ் செம்மாந்த மொழியாகவும் ஆரியத்தை போல வழக்கொழிந்து போகாமல் வாழுகின்ற மொழியாகவும் இருக்கிறது. அப்ப இந்த டீசிங் வேண்டாம், பிரைசிங் மட்டும் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமேன்னு அந்த பாட்டை நிறைவு செய்து கலைஞர் அந்த பாட்டை தமிழ்தாய் வாழ்த்தாக முன்வைக்கிறார். டி.எம். சௌந்தரராஜனும் பி. சுசீலாவும் சேர்ந்து யாருமே அந்த பாடலுக்கு இசையமைக்கவும் பாடவும் முன்வராத போது டி.எம். சௌந்தரராஜனும் பி. சுசீலாவும் பாட முன்வருகிறார்கள். எம்.எஸ். விஸ்வநாதன் அந்த பாடலுக்கு இசையமைத்து தருகிறார். இப்போது வரைக்கும் அந்த பாடல் தான் தமிழ்நாட்டினுடைய பாடலாக ஒலிக்கிறது. அதை இடையில சங்கராச்சாரியார் அவமதிக்க போய் அதுல தான் தமிழ்நாடு அரசு சட்டமே கொண்டு இது மாநில பாடலாக அறிவிக்கப்படுகிறது, தனி சட்டம் போட்டு அறிவிக்கப்படுகிறது. அப்போ இந்த பாட்டை மூணாவதா பாடுறதுக்கு தாவேகா காம்ப்ரமைஸ் பண்ணதனுடைய விளைவு யுஜிசி நாமினியை தாவேகா அரசு ஏற்றுக்கொண்டது. கவர்னர் ஆய்வு செய்ய புறப்படுகிறார். எப்ப? பன்வாரிலால் புரோஹித் காலத்துக்கு பிறகு மீண்டும் கவர்னர் ஆய்வு செய்ய புறப்படுகிறார். அடுத்து மனோன்மணியம் சுந்தரனாரினுடைய பல்கலைக்கழகத்திலேயே தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்படும் என்று துணைவேந்தர் துணிச்சலாக பேட்டி கொடுக்கிறார். ராஜ்பவன்ல இருந்து ஸ்ட்ரிக்டா எங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்தாச்சு. வந்தே மாதரம், தேசிய கீதம், தமிழ்தாய் வாழ்த்து 3வது தான். அப்போ ஒன் காம்ப்ரமைஸ் லீட்ஸ் டு ஃபர்தர் காம்ப்ரமைஸ். இதுதான் ஆளும் ஷானவாஸ் கேட்கிறார். திமுக தேவையில்லாமல் சண்டை போட்டது என்று சொல்லுகிறார்களே, திமுக சண்டை போடும் போது தேவையில்லாமல் சண்டை போட்டது, இப்போது ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு தாவேகா இணக்கமாக நன்றாகத்தான் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அதற்கு தான் அடுத்த ஒரு உதாரணத்தையும் முன்வைக்கிறார். என்னன்னா, இப்போ ஒன்றிய அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை கொண்டு சேர்க்குது. நமக்கு என்ன மாதிரியான திட்டங்கள்? ஜல் ஜீவன் மிஷன், குடிதண்ணீர் வழங்குவது என்பது மாநில பட்டியலுக்கு உட்பட்டது, அந்த மாநில அரசு செய்ய வேண்டும். ஒன்றிய அரசு நிதியை கொடுத்தால் போதும், மாநில அரசு சிறப்பா செய்யும். ஆனா ஒன்றிய அரசு நானும் அதில் பங்குதாரராக இருப்பேன்னு அதை சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமா கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வருவதனுடைய விளைவாகத்தான் நாம ஒன்னொன்னுக்கும் ஒன்றிய அரசாங்கத்திட்ட தொண்ணாந்துகிட்டு நிற்க வேண்டியதா இருக்குன்றதான் விமர்சனமே. அப்போ காம்ப்ரமைஸ் பண்ணா நிதி கிடைக்கும், ஆனா பறிபோவது நம்முடைய உரிமை இல்லையா? சமரசம் செய்து கொண்டால் பெறுவது நிதி, பறிபோவது உரிமை. அப்ப அந்த நிதியால் என்ன பிரயோஜனம்? உரிமை பறிபோன நிதி என்பது யாருக்கு பயன்படும்? PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் நிதி தருவோம், நிதி தருவோம்னு சொல்லுவான், நிதி வரும், ஆனா போராடி பெற்ற உரிமை பறிபோகிறது, என்னுடைய உரிமை எங்க காவு கொடுக்கப்படுகிறது. அதுதான் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் முன்வைக்கிறார். அதனால தான் போராடி பெற்ற ஒவ்வொரு உரிமைகளாக பறிபோகும் போது ஏற்கனவே 3 மாதங்கள் அமைதியாக இருந்து விட்டோம், இனியும் நெஞ்சு பதைபதைக்கு அமைதியாக இருக்க முடியாது என்கின்ற தமிழருடைய உணர்வை அவர் அந்த பேட்டியில் வெளிப்படுத்தி இருக்கிறார். நீட் போராட்டக்காரர்கள் டெல்லியில் ஒடுக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அது டெல்லி அரசுக்கு எதிரான போராட்டம். டெல்லியில் ஒடுக்கப்பட்டதை கண்டிக்கின்ற தாவேகா அரசு தமிழ்நாட்டில் மாணவர்கள் போராட்டத்தை எப்படி கையாண்டது என்றால் எலும்பை முறித்தது. SFI மாணவர்களுடைய தோள்பட்டையை உடைத்தது தாவேகா அரசு. இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா? அடுத்ததா 3வது விவகாரத்துக்கு அவர் வருகிறார். அதிகாரிகள் மாற்றப்பட்டார்கள். இப்படி சொல்லும் போது அது வழக்கமானது தானே என்று தோன்றும். எந்த அதிகாரிகள் மாற்றப்பட்டார்கள்? எந்த பின்னணியிலிருந்து வந்தவர்கள் மாற்றப்பட்டார்கள்? இறையன்பு IAS எப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வந்தவர்? அவரை வைத்திருந்தது திமுக அரசு. முருகானந்தம் IAS தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் எனக்கு தெரிந்த அவர் தான் முதல் தலித் சீஃப் செக்ரட்டரி. முதலாவதோ 2வதோ ஒரு தலித் பின்னணியிலிருந்து வந்த ஒருவரை சீஃப் செக்ரட்டரியாக கொண்டிருந்தது
திமுக அரசு. அதுவும் யாருடைய அடிப்படையில் தெரியுங்கள், ஒன்றியார் UPSC எழுதி அனுப்போ அவங்க 3 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. அதுல இருந்து ஒருத்தர் தான் முருகானந்தம். இன்னும் தகுதியற்றவர் கிடையாது, முழு தகுதி பெற்றவர் முருகானந்தம். அவருடைய பதவிக்காலம் முடிவதற்கு முன்னதாக எலெக்ஷன் கமிஷன் சாய்குமார் என்ற ஒரு அதிகாரியை அவருடைய இடத்தில் மாற்றுகிறது. ஒரு பட்டியல் சமூகத்தை, ஒரு தலித் சமூகத்தை, ஒரு தாழ்த்தப்பட்ட பின்னணியை கொண்ட ஒருவரை பார்ப்பன பின்னணியை கொண்ட ஒருவரோடு முற்போக்கு முன்னேற்றப்பட்ட சாதிகளில் ஒன்றாக அறியப்படுகின்ற அல்லது இந்தியாவினுடைய ஆதி சாதிகளில் ஒன்றாக அறியப்படுகின்ற சாதியைச் சேர்ந்த ஒருவரை அதிகாரியாக நியமிக்கிறது. அந்த அதிகாரியை நீங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு மாற்றி இருக்க வேண்டும். மாறாக எலெக்ஷன் கமிஷன் நியமித்த அதிகாரியை அப்படியே ரிட்டைன் பண்ணது மட்டும் இல்லாம 6 மாசம் அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கேட்டு UPSCக்கு எழுதி அதை பெர்மிஷன் வாங்கி இருக்கீங்க. ஆனா தமிழ்நாட்டின் உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற அதிகாரிகளை இடமாற்றி இருக்கிறீர்கள் என்பது ஆளூர் ஷானவாஸ் முன்வைக்கும் குற்றச்சாட்டு. யாரெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறார்கள்? உதயச்சந்திரன் IAS மாற்றப்பட்டிருக்கிறார், ராதாகிருஷ்ணன் IAS மாற்றப்பட்டிருக்கிறார். பல்வேறு ஆட்சி மாற்றங்களுக்கு இடையிலும் சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகளை, தமிழ்நாட்டின் உணர்வுகள் கொஞ்சம் கொண்ட அதிகாரிகளை இப்படி இடமாற்றம் இவர்களெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் மாற்றப்பட்ட போது எலெக்ஷன் கமிஷன் நியமித்த அதிகாரி மாற்றப்படவில்லை. ரிட்டைன் பண்ணி 6 மாசம் எக்ஸ்டென்ஷன் சீக் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு. இது எதை உணர்த்துகிறது என்பதுதான் அவர் முன்வைக்கின்ற முக்கியமான கேள்வி. அடுத்ததாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரம் குறித்து பேசும்போது சீஃப் செக்ரட்டரி குறித்து இன்னும் கூடுதலான தகவல்களை அவர் சொல்லுகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு பத்தி கேட்ட போது அவர் சொன்ன பதில், நான் டிவியை பார்த்து தெரிந்து கொண்டேன். ஆனா கமிஷன் அதற்கு பிறகு வேறு ஒரு அறிக்கை கொடுத்தது, எடப்பாடிக்கு அப்டேட் போய்கிட்டே இருந்ததுன்னு. ஆனா ஒரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தரை நேரடியா அப்படி தொடர்பு கொள்ள முடியுமா? யார் மூலமா தொடர்பு கொள்ள முடியும்? த்ரூ த சீஃப் செக்ரட்டரி தான் தொடர்பு கொள்ள முடியும். அந்த சீஃப் செக்ரட்டரியாக யார் இருந்தார்? கிரிஜா வைத்தியநாதன் இருந்தார். அந்த கிரிஜா வைத்தியநாதன் எப்படி அந்த பதவிக்கு வந்தார்? அதற்கு முன்பு இருந்த ராம்மோகன் ராவ் சீஃப் செக்ரட்டரியா இருந்த போது அவருடைய வீடுகளில் ரெய்டு நடத்தப்பட்டது. அவர் இருந்த அசம்பிளியில ரெய்டு நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டினுடைய உரிமை பறிப்பு தொடங்கிய இடம் அதுதான். தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலகத்தின் மீது ரெய்டு நடத்தப்பட்டது. அந்த ரெய்டின் மூலமாக ராம்மோகன் ராவ் விளக்கப்பட்டு அந்த இடத்தில் கிரிஜா வைத்தியநாதன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார். அதற்கு பிறகு ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கி சூடு நடந்தது. ராம்மோகன் ராவ் மீது ரெய்டு நடத்தப்பட்டது. அந்த ரெய்டினுடைய முடிவு என்ன? அவர் மீது என்ன கன்விக்ஷனை பிரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க? பிம்பிளிக்கு பிலாப்பி. இதுவரை எந்த பதிலும் இல்லை. இந்த கேள்வி ஆளூர் ஷானவாஸ் முன்வைக்கிறார். அப்போ ஒரு எளிய பின்னணி கொண்ட அல்லது ஒரு தமிழ்நாட்டினுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற கொள்கை முடிவுகளை ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவம் இருக்கின்ற அதிகாரிகளை நியமிப்பதற்கு நாம பெரும் போராட்டம் நடத்த வேண்டியது இருக்கிறது. ஆனா ரெய்டு மூலமாக கொண்டு வரப்படுகிறார் கிரிஜா வைத்தியநாதன், ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கி சூடு. எலெக்ஷன் கமிஷன் மூலமாக கொண்டு வரப்படுகிறார் சாய்குமார். அவருடைய பதவி காலத்துல பாருங்க தமிழ்நாட்டுடைய கொள்கை முடிவுகள் எல்லாம் என்னவாக இருக்கிறது. ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. முதலமைச்சர் விஜய் மற்ற அதிகாரிகளுடன் எல்லாம் பேசுவதில்லை, அவர் சீஃப் செக்ரட்டரியோட மட்டும்தான் உரையாடுகிறார். அந்த சீஃப் செக்ரட்டரி எலெக்ஷன் கமிஷனால் நியமிக்கப்பட்டவர். அப்போ ஏதோ மர்மமாக இருக்கிறது. தலைமைச் செயலாளரை நியமித்த எலெக்ஷன் கமிஷன் சுத்தமானதா, குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்டதா அப்படின்னா இல்லையே. அப்போ நாம ஏற்றுக்கொள்ளுகின்ற இந்த காம்ப்ரமைஸுகள், தாவேகா அரசு செய்து வருகின்ற இந்த காம்ப்ரமைஸுகள் எல்லாம் நம்முடைய உரிமையை பறிப்பதாக இருக்கிறது. யாருக்கு ஆதாயமாக இருக்கிறது? தாவேகாவுக்கு சுயநலம் மிக்கதாக இருக்கிறது அப்படின்ற பார்வை தான் நமக்கு தெரிய வருகிறது. அப்போ ஹனிமூன் பீரியட் என்று 6 மாதங்கள் சொல்லுவது என்பது நிர்வாகத்திறனை வெளிப்படுத்துவதற்காகத்தானே தவிர கொள்கை உணர்வை கற்றுக்கொள்வதற்காக அல்ல. கொள்கையில் நோ காம்ப்ரமைஸ், அதிகாரத்தை புரிந்து கொள்வதற்குத்தான் காம்ப்ரமைஸே தவிர கொள்கைக்கு நோ காம்ப்ரமைஸ். ஆனால் கொள்கையில் காம்ப்ரமைஸ் செய்து கொண்டிருக்கிறது தாவேகா அரசு என்றுதான் அவர் முன்வைக்கின்ற விவகாரம். அதே போல இப்போது இருக்கக்கூடிய புதிதாக அமைவதாக சொல்லப்படுகின்ற கூட்டணி, அந்த கூட்டணி குறித்து விரைவில் பேர் வைக்கப்படும்ன்ற அறிவிப்புலாம் வெளியே வருது. அந்த காலகட்டத்தில் தான் இவர் பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு முடிவை அறிவிக்கிறார். என்னன்னு, கூட்டணிக்கு பேர் வைக்கிறார். அப்போ சிபிஎம் கடுமையாக அதை விமர்சித்தது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கடுமையாக சிபிஎம் அதை விமர்சித்தது. அதே போல திமுக பாஜகவோடு காம்ப்ரமைஸ் செய்கிறதா என்ற கேள்விக்கு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்களை பாஜக விலைக்கு வாங்கியது. அந்த விலைக்கு வாங்கிய எம்பிக்களை அனைத்து கட்சி கூட்டத்திற்கு கூப்பிட்ட போது அதை எதிர்ப்பு தெரிவித்து திமுக வெளிநடப்பு செய்தது. இதையும் அவர் பதிவு செய்கிறார். அப்போ திமுக காம்ப்ரமைஸ் பண்ணல. ஆனால் கடந்த காலத்தில் திமுக இருந்த உறுதிப்பாட்டில் இப்போது தாவேகா இருக்கிறதா என்றால் இல்லை. இன்னும் கூடுதலாக
பாஜகவாவது எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் போது எப்படி உடைத்தால் நமக்கு சாதகமாக அமையும்ன்றதெல்லாம் யோசிப்பாங்க. ஆனா எந்த சங்கோஜமும் இல்லாமல் ஒருவரின் மீது ஒருவராக வரிசையாக விலைக்கு வாங்கி கொண்டே இருக்கிறது தாவேக அரசு. இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கும் போது மீண்டும் ஒரு கேள்வி வருகிறது. அப்படி என்றால் பாஜக தான் இங்கு அரசாக தாவேகாவை இயக்குகிறதா என்று கேட்டபோது மீண்டும் அவர் சொல்லுகின்ற பதில், நான் முன்வைத்தவை அனைத்தும் ஃபேக்ட்ஸ், உண்மை. இந்த உண்மை எதை உணர்த்துகிறது என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்றுதான் அவர் முன்வைக்கிறார். அடுத்ததாக அதிமுக அமமுக இப்போது தங்களுடைய எம்எல்ஏக்களை காப்பாற்ற போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் தாவேகா மீண்டும் விலைக்கு வாங்கும் முயற்சியை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் ஆளும் ஷானவாஸ் அவர்கள் புதிய தலைமுறைக்கு கொடுத்த பேட்டி. அப்போ நீங்க திமுகவில் சேர போறீங்களா அப்படின்ற அடுத்த கேள்வி வரும்போது, நான் சட்டமன்றத்தில் பேசும்போது கூட எங்களுடைய தலைவரை ஒருபோதும் விட்டு கொடுத்து நான் பேசியதில்லை அப்படின்ற கருத்தை அவர் வலியுறுத்தி இருக்கிறார். தொடர்ந்து நான் என்னுடைய தலைமை உத்தரவுகளுக்காகத்தான் கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றதையும் அவர் பதிவு செய்கிறார். கட்சியினுடைய உணர்வைத்தான் பிரதிபலிக்கிறேன், கட்சி தலைவருடைய உத்தரவுகளைத்தான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்றதைத்தான் அவர் மீண்டும் பதிவு செய்திருக்கிறார். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.